இதுல இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேல்யூ ரேட் வந்து குடுத்துட்டாங்க. என்ன ஒரு மாசத்துல குறிக்க வேண்டியதா அடுத்த மாசத்துல குறிச்சு சேர்த்து வந்திருக்கு. ஆனா மொத்தமா உனக்கு நீ யூஸ் பண்ண கரண்ட் தானே உனக்கு வருது. நீ கட்ட வேண்டிய பணத்த தானே நீ கட்டியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே கிடையாது. ஈபி பில் வந்து அப்படி வேலை செய்யாது. நீங்க 100 யூனிட் அது ஃப்ரீயா சொல்ல முடியாது. ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா, 500 யூனிட்டுக்குமே ஒரு யூனிட்டுக்கு ரூ. 2 ரூ. 3 அப்படிதான்ட்டு மொத்தமா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்லாம்ப பாருங்க. இதுதான் 2025ஓட தமிழ்நாட்டோட வீட்டுக்கு அந்த டொமஸ்டிக் உள்ள பில் ரேட். இப்போ வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிலாம் போடுறாங்க. நீங்க 2025ன்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா தான் இது வரும். இதுல பாத்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ 0 to 100 வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்களா அது வந்துடும். 101லேருந்து 200 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹2.35. அதுவே 201லேருந்து 400 யூனிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ₹4.70. அப்படியே டபுள். அதுவே 800 யூனிட்லேருந்து 1000 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா ₹10.50 வந்துடும். இந்த மிஸ்டேக் தான் அவங்க எனக்கு பண்ணது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.